So welcome friends, இங்க நம்ம exercise 5.1ல 19th question பார்க்கலாம். Show that the function is defined by g of x equal to x minus the bracket of x ன்னு கொடுத்திருக்காங்க is discontinuous at all integral points. So இது g of x வந்து எல்லாத்துலயும் உங்களுக்கு discontinuous இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. So discontinuous இருக்குன்னாவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? left hand limit not equal to right hand limit. அதே மாதிரி ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த bracket of x வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர். இது பேர் என்ன உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர். ஆனால் அது எதை இண்டிகேட் பண்ணுது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இண்டிகேட் பண்ணுதுன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருங்க. ஸோ இந்த bracket of x எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது கிரேட்டஸ்ட் இன்டீஜர், அது இண்டிகேட் பண்ணுறது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் not equal to right hand limit prove பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கல, கொஸ்டின்லேயே அவங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபார்முலாலே சேஞ்ச் பண்ணிடலாம், இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எக்ஸ் மைனஸ் இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ், ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது உங்களுக்கு? மைனஸ். ஸோ இது ஒரு வேல்யூ தனியாக இருக்கு. ஸோ மைனஸ் லிமிட் x tends to c minus இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த greatest integer of x இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? so limit x tends to c minus x minus இந்த greatest integer of x இருக்கு. so x minus greatest integer of x தனித்தனியா உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. so இது limit x tends to c minus into x. so limit x tends to c minus into the greatest integer of x. so இப்போ கவனிங்க இத. so இப்போ x tends to c minus ன்னு வந்துருது. so c minus ன்றதுனால இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? c ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சினா சேம் சின்னு எடுப்போம். ஸோ மைனஸ் இங்கே லிமிட் எக்ஸ்டென்ட் டு சி மைனஸ் இங்கே நார்மல் எக்ஸ் கிடையாது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ்ன்றாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸை இண்டிகேட் பண்ணுது. இப்போ கவனிங்க. ஸோ இப்போ இங்கே சீன் இருக்கு. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? இந்த வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கான நமக்கு என்ன வருது? சியோட மைனஸ். ஸோ கொஞ்சம் சின்ன வேல்யூ வருதுன்றாங்க. ஸோ கொஞ்சம் சின்ன வேல்யூ இதை விட வருதுன்னா இந்த சிக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு சி மைனஸ் ஒன்னு இருக்கும். சொல்றது புரியுங்களா? ஸோ எக்ஸ் லெஸ் தேன் இண்டிகேட் சி மைனஸ்ன்றாங்க. ஸோ சி மைனஸ்னும் போது சியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா நம்மளுக்கு என்ன எழுதணுங்க? கண்டிப்பாக லெஸ் தேன் வேல்யூ தான் வரணும். ஸோ லெஸ் தேன் வேல்யூ வரும்ன்றதுனால ஸோ ப்ராக்கெட்டில் சி மைனஸ் ஒன்னு வரும். ஓகே, ஸோ சி மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ அகெயின் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ சி சி கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு? 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரைட் ஹேண்ட் லிமிட். இது ஒன்று மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது ஒன்று தான் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இண்டிகேட் பண்ணுது. நமக்கு இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் சி வருது, சி மைனஸ்னு வருது. ஸோ சியை விட கொஞ்சம் சின்ன வேல்யூன்றாங்க. சியை விட கொஞ்சம் சின்ன வேல்யூனா அதுக்கு முன்னாடி வேல்யூ சி மைனஸ் ஒன் வரும். ஸோ அந்த சி மைனஸ் ஒன் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சி மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் இன்டூ சி மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? பிளஸ் ஒன்னு வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்க. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சேம் அதே தான் நம்ம சொன்னது தான். உங்களுக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் இந்த பிராக்கெட் போட வேணாம், ஏன்னா ஏற்கனவே கொஸ்டின்ல அவங்க இதே பிராக்கெட் கொடுத்துருக்கனால குழப்பம். ஸோ இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ சேம் இதே மாதிரி தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி பிளஸ் ஃபர்ஸ்ட் இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வந்துடும்? எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் மைனஸ் லிமிட் x tends to c plus இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? bracket of x. அது கரெக்டா போட்டுங்க. அது greatest integer of x. so limit x tends to c plus இந்த x first டைரக்டா எடுத்து எழுதுறோம். so minus again limit x tends to c plus இந்த bracket of x ன்றது greatest integer of x. சேம் இதே மாதிரி இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றோம்.
ஓகே ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் மட்டும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் மட்டும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஓகே ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் போது இது என்ன வந்துடும் உங்களுக்கு சின்னு தான் வரும் மைனஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் ஆனால் இங்கே வருது உங்களுக்கு என்ன வந்திருக்கு சியை விட கொஞ்சம் கிரேட்டர் தான் அப்படின்னா சியை விட கொஞ்சம் கிரேட்டர் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன் எக்ஸ்ன்றது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஏற்கனவே இங்கே மைனஸ் வந்ததுனால நம்ம லெஸ் தென் அதோட கம்மியான நம்பர் எடுத்துட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ்ன்னு வருது. சி ப்ளஸ்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு எக்ஸ் எப்பயுமே அது மாதிரி தான் எடுப்போம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது புரியுங்களா அங்கே வந்து முன்னாடி சி மைனஸ்னு வந்தது அதனால சி மைனஸ் ஒன் போட்டோம். இங்கே சி ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ சி ப்ளஸ்னா எது இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு ஈக்குவல் டு தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ டேரெக்டாகவே நம்ம என்ன போட்டுடலாம் இப்போ சி போட்டுடலாம். அப்போ சி மைனஸ் சி என்ன ஆகிடும் 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் வந்து 1, ரைட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் வந்து 0. ஓகே therefore function is not continuous இல்லாட்டி function is discontinuous. Discontinuous at all integral points. Okay, thank you.